அவன் இன்னும் திருந்தல மாமா. அவன் பாட்டுக்கு வீட்டில் ஏதோ பண்ணிக்கிட்டு ரோட்டோரமாக கையாட்டிக்கிட்டு பண்ணி மாரி எதனா ஒன்று துண்ணுக்கிட்டு அவன் துண்ணதெல்லாம் ஜீரணமாகாமல் நைட்டு ஃபுல்லாக தூங்கிக்கின்னு கொட்டை விட்டுக்குன்னு பொய்து விடிஞ்சதும் பனியெல்லாம் கீச்சிக்கினே 999 ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இப்படி நடிப்புன்ற பேரில் நம்ம எல்லோரும் ரீல்ஸ் பண்ணி நம்மளை கொண்டுகிட்டு இருந்தான். இது பத்தாதுன்னு இவரை கூப்பிட்டு வச்சு யூடியூப்பில் ஃபுல்லாக இன்டர்வியூ எடுத்துங்கிறானுங்க. பாரு செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி. ஆனால் ஒருத்தன் இன்டர்வியூ எடுத்தால் பரவாயில்ல, பூரா பையனும் மொத்த பிறகு இவனை வச்சு தான் இன்டர்வியூவே எடுத்துனுக்கிறானுங்க. யூடியூப் ஃபுல்லாக இவன் வீடியோவை தான் வந்துன்னு கிடக்குது. தக்காளி இவர் இன்டர்வியூ கொடுத்தா பார்த்தீங்கன்னா வியூஸ் பயங்கரம் பிச்சுக்கிட்டு போகுது. எப்பறம் இவர் வீடியோ இவ்வளோ பேர் பார்க்குறீங்க? சிரிக்கிறீங்க, அது அவங்க கிட்ட தான் கேட்கணும். காலத்துக்கு மேலவை யூடியூப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இவன் வீடியோ தான். ஆனால் எந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்காம விட்டுட்டேன். சரின்னு இன்ஸ்டாகிராம் பார்க்க போனேன். கருமம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா இவன் வீடியோ தான் வந்து தொலையுது. நீங்க போனீங்கனாலே காலேஜ் பாக்குறவங்க எல்லாரும் நல்லா இருக்கு. படிக்கிறப்ப நிறைய பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டெஸ்டா ஒரு பொண்ணு ஒரு 20 பொண்ணு இப்பவே உண்மையை ஒத்துக்கிறேன். பேசுற டெஸ்டா ஒரு பொண்ணு ஒரு 20. இயற்கையாவே பிறவி கலைஞன் அப்படின்ற மாதிரி. அப்பா சொல்லு, என்னாச்சு? முடியல. சரிப்பா, அவர் என்னதான் பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு ஆசையாக அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்பா. பேசல டைரக்டர்ஸ்லாம் என்கிட்ட பேசுறாங்க. உண்மைதான் தம்பி, அந்த சிவாஜி கணேசனோட நடிப்பு முகபாகனை எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. இது சிவாஜி கணேசன் நடிப்பு முகபாவனை எல்லாமே அவங்ககிட்ட இருக்குதா? அது உண்மைதாங்க. இப்போ அந்த மூஞ்சை காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்களா, இதுதான் சிவாஜி கணேசன் நடிப்பு. அதுக்கேண்டா மூஞ்சை பண்ணி சூத்தல வச்ச மாரி வச்சுங்கிற.